சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாக்கும் அலிரிசா ஃபுரூஷாக்கும் ஜிசிடி ரொமானியா சூப்பர் பெட் கிளாசிக்கில் இருந்து சுற்று 9லிருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிளப்பில் வந்து வீக்லி கிளப் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பங்கேற்கிறதுனா நாளைக்கு வந்து நீங்கள் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ப்ரக் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தோல்வி அடைகிற நிலைக்கு போயிடுவார். பட் அதுக்கப்புறம் இந்த பொசிஷனை எப்படி டிஃபெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ஒரு தீம். ஸோ வித்வுட் மச் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வித் ஒயிட் பீசஸ் ப்ரக் வந்து E4ஓட ஃபேவரட்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. இங்கே ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸாக இருக்குது. ஸோ D6 அதுக்கப்புறம் D4 C takes D4 knight takes D4 knight F6. ஸோ இங்கே knight F6க்கு அப்புறம் knight C3 அதுக்கப்புறம் A6. ஸோ நைட் ஆஃப் வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைட் ஆஃபில் ஒப்பர்சன்ஸ்கி வேரியேஷன் சொல்லுவாங்க. பிஷப் E2 நிறைய இருக்குது. இங்கிலீஷ் அட்டாக், எக்கோஸ்லவா அட்டாக் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் அட்டாக். அடுத்த பிஷப் G5 லைன், எக்கச்சக்கமான லைன், 10 வேரியேஷன் இருக்குது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. அதில் பிஷப் E2 சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் E5 நைட்டை ஓட வைக்கிறது. நைட் B3 போகுது. அடுத்த பிஷப் E7 இங்கே H4 வந்து விளையாடுறாரு. H4 ரொம்ப காமனான மூவ் கிடையாது. கிராண்ட் மாஸ்டர்ஸ் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 கேம் தான் இருக்குது லீச்சர்ஸ் டேட்டா பேஸில். பட் அந்த H4 விளையாடின 3 கேமில் ஒயிட் ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த கேமை ஏதாவது இங்கே ப்ரக் வந்து ஸ்டடி பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ப்ரிப்பரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ உடனே H4 வந்து விளையாடுறாரு. H4 விளையாடின உடனே அவர் H6 வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஜஸ்ட் H5 H6ன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிஷப் டு E3, பிஷப் E6, குயின் டு D3. ஸோ குயின் டு D3க்கு அப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. பட் நைட் டு B4 வந்து குயினை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா A3 விளையாடிட்டு வெயிட் பண்ணுறாரு. நைட் டு A5. ஸோ இங்கே நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. அதனால் நைட் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் சென்டரை வந்து பிரேக் பண்ணுறாரு. ஸோ சென்டரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சென்டர் வந்து உடையுது. ஏற்கனவே நமக்கு சிசிலியன் டிஃபென்ஸில் நம்ம சென்டரில் ஒரு பான் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். இப்போது செகண்ட் பானும் போயாச்சு. தட் மீன்ஸ் அவருக்கு கிங் சைடில் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ நைட் எக்ஸ் D5க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ப்ரக் வந்து கேஸ்லிங் வந்து பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் வந்து நைட்டு ட்ரேட் பண்ணுறது தான் வந்து சிறந்த முறையாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பான் சாக்ரிஃபைஸ் லைன் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் குயின் டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D5, அடுத்து பிஷப் டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் குயின் சைட் கேஸ்லிங், தென் பிஷப் டேக்ஸ் G2, ரூக் H G1, பிஷப் H3 அண்ட் தென் ரூக் டேக்ஸ் G7, பிஷப் இன்ட்டு H4. ஸோ ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட் E4க்கு அப்புறம் கிங் வந்து பர்மனெண்ட்டாக சென்டரில் இருக்க போது நம்ம அந்த பானுக்கு தேவைப்படுற ஒரு காம்பன்சேஷன் இது தான். உங்கள்கிட்டயும் பிஷப் பேர் இருக்கும். உங்கள் எல்லா பீஸும் ஆக்டிவேட் ஆயாச்சு. அவங்களுடைய பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி குயின் சைட் ரூக்கும் கிங் சைட் ரூக்கும் ரொம்ப கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பானுக்கு ஏற்ற ஒரு காம்பன்சேஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பெட்டர் லைன். கேமில் குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறாரு. ஸோ குயின் டெக்ஸ் E3க்கு அப்புறம் குயின் C7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் E4 நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரேட்னால என்ன நடக்குது அப்படின்னா, அலிரிசா ஃபிரூஷா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வந்து பிஷப் பேர் வந்து ரீகெயின் பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஓப்பன் பொசிஷனாக ஆகும்போது அவருக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். பட் பிஷப் பேரை வந்து அவர் இடையில் வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ரூக் டு C8, பான் டு G4. ஸோ இந்த பொசிஷனில் வந்து கிங்கை வந்து B1க்கு ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணிவிட்டு பிளாக்கை கேன்சல் பண்ண அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் G4 G5 விளையாடினா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். பட் டைரெக்டாக G4 விளையாடுறாரு பிறகு நைட் C6. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. கிங் B1க்கு அப்புறம் நைட் டு D4. ஸோ இந்த நைட்டை அண்டர்மைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே தான் வந்து பிறகு கொஞ்சம் வந்து மிஸ்பிளே பண்ணுறாரு F4. இந்த F4ல் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த F4க்கு பாதுகாப்பாக இருக்கிறது குயின் தான். அதே போல் இந்த பிஷப்க்கு பாதுகாப்பாக இருக்கிறதும் குயின் தான். ஏன் நைட்டு பாதுகாப்பாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலாக கிடையாது. ஏன்னா F2ல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இங்கே டாக்டிக்கலாகவே ஒரு பான் வந்து விட்டுறாரு. அதுக்கு பெரிய காம்பன்சேஷன் எதுவும் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு காம்பன்சேஷனும் கிடையாது. ப்ளஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஷப் பேர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஷப் பேரும் வச்சிருக்கிறாரு. ஸோ எப்படி இந்த ஆட்டத்தை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ G5க்கு அப்புறம் கிங் F8 போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து H/G5 வந்து பிளாக் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் விளையாடினாலும் ஓகே தான். ஸோ கம்ப்ளீட்லி பிளேயபிள். குயின் B6ன்னு கேம் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ரூக்கு 2 பக்கமும் லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுற பக்கம். ஸோ கிங் வந்து சென்ட்ரல் தான் இருக்க போகுது பர்மனெண்ட்டாக. ஸோ கிங் F8 விளையாடுறாரு. குயின் F2, குயின் F2க்கு அப்புறம் ரூக் டு D8. ஸோ ரூக் ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு. ரூக் DF1 போகிறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட் E2 ரூக்கை ட்ரேட் பண்ணுறது. ஸோ ரூக் DE1. ஸோ இது மாதிரி ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ப்ரக் விளையாடுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூசிங் மூவ். ஆனால் வந்து எக்ஸாக்டாக எப்படி நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு லாங் டைம் அட்வான்டேஜ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நிறையா மூவ்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்குது. கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர்
பிஷப் வந்து F5ல விளையாடுறாரு. அதுக்கு பதில் G6மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் D8 கன்சிடர் பண்ணியிருந்தா நம்ம இந்த ரூக் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் E2ன்னு சொல்லி F4 பானை ப்ரெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேமை வந்து கொண்டு போயிருக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி பிளேயபிள். பட் கேமில் ரூக் D F1 விளையாடிட்டு அந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. ரொம்ப லாஜிக்கலான ஒரு கண்டினியூவேஷன். பட் அதுக்கப்புறம் ஃபிரூஷா வந்து பிஷப் F5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் H G1. ஸோ பிஷப் டு F5க்கு அப்புறம் ரூக் H G1 அண்ட் தென் பான் டு G6. குயின் டேக்ஸ் F4, குயின் டேக்ஸ் F4, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F4. இப்போ அந்த பான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்த பான் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்துட்டாரு. ஆனால் அந்த பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப அதுதான், ஏன்னா ஓப்பன் பொசிஷனில் பிஷப் பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ H into G5, அதுக்கப்புறம் ரூக் டு D4. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீஸும் கிங் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக கேன்சல் பண்ண மாதிரியே ஆகிடும் ஒரு கட்டத்தில். ஏன்னா இங்கே பாருங்கள் ரூக் G F1க்கு அப்புறம் ரூக் H2. ஸோ 2 ரூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணாமலே வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டார். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன் தான் வந்து ரீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மூவ் கிட்ட வின்னிங் பொசிஷன் சொல்லிக்கிட்டு இருக்குது. பட் இமீடியட் கன்வர்ஷன் கிடையாது, பொசிஷனல் வின்னிங் தான் இது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் இதை வந்து மீதி ஒரு 30-40 மூவில் எப்படி டிஃபெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம். ஸோ ரூக் டெக்ஸ் F5 இதை நீங்கள் தமிழில் கூட பார்த்துருப்பீங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து ரூக் டெக்ஸ் F5 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபிஷ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு டாப் என்ஜின் ரெக்கமெண்டட் மூவ். ஸோ டாப் லைனு தான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பிஷப் பேரை நீங்கள் விட்டு வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த பிஷப் பேரை வந்து எடுக்கிறாரு. G into F5 அந்த பானும் கிடைக்குது அவருக்கு அந்த இது பண்ணும்போது. ஸோ ரூக் டு G2 அந்த பானை வெட்ட பார்க்குறாரு. அதனால் ஜஸ்ட்டு வெட்ட பார்க்க முடியாது, ஏன்னா தேவையான அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. பட் ஜஸ்ட் ஒரு ஆக்டிவான பொசிஷனுக்கு கொண்டு வராரு. ஸோ அடுத்து ரூக் G4, ரூக் எங்கேயாவது போனாக்கா அந்த நைட்டை வெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பான் டு B6, பான் டு B4, ரூக் C4. அடுத்து புது வீக்னஸ் கிரியேட் ஆகும்போது அப்படியே அந்த ஸ்கொயர் ஆக்குபை பண்ணுறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ B5 அண்ட் தென் நைட் F6. நைட் F6 அப்போது இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் உடனே அதை வெட்டிடுறாரு ஃபிரோஷா. ஸோ G into F6. ஸோ G into F6க்கு அப்புறம் ரூக் G F4 போகிறாரு, ஜஸ்ட் அந்த பான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ பான் அட்டாக் பண்ணோடனே அவர் நைட் டு D5 வச்சு பானுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கையும் அட்டாக் பண்ணுறாரு. அதனால் ரூக்கை வந்து F2வில் வைக்கிறாரு. ஸோ ரூக்கை F2வில் வச்ச உடனே நைட் E3 வந்துட்டு திரும்ப அடுத்த ரூக் அட்டாக் பண்ணுறாரு. அடுத்த ரூக் அட்டாக் பண்ணால் ரூக் C6 போயிடுறாரு. அடுத்து ரூக் டு H5. ஸோ த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ மேட் இன் 1 வந்து இங்கே த்ரெட்டன் பண்ணுறாரு. இந்த பொசிஷன் வந்து 39வது மூவ். 2 பேருக்குமே பயங்கர டைம் ப்ரெஷர். ப்ரக்குக்கு 1 நிமிஷம், அடுத்த ஃபிரூஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் துல்லியமாக ஆடினா மட்டும்தான் கேமை வந்து அவரால் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்பாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு லைன் வந்து அவர் சூஸ் பண்ணணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ரூக் F takes F6 விளையாடுறாரு, அல்லது கிங் E8, அப்படி இல்லைனா C takes F6 விளையாடிருந்தாருன்னா வின்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. சரி, என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிங் E8ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கிங்கை இன்வால்வ் பண்ணுறது, கிங்கையே ஒரு 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 பெரிய பீஸாக வந்து இன்வால்வ் பண்ணுறதா. ஸோ நம்ம வந்து கிங் ஆக்டிவிட்டி பற்றி பேசிப்போம். என் கேமை பொறுத்த வரைக்கும் கிங் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்காக கிங் E8 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூக் C. இது விளையாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த ரூக்கை F3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்துட்டு முடிஞ்சால் நம்ம எக்ஸாம்பிள் இந்த லைனை நம்ம பார்க்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு புரியும் நமக்கு. இந்த இடத்துல செக்கு அன்னெசரி ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, நம்ம கிங் G7 வந்ததுக்கப்புறம் ரூக் அட்டாக்ல இருக்கும், திரும்ப நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது வேறு ஏதாவது நம்ம மூவ் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறீங்கன்னா மேபி ரூக் டு C5 கன்சிடர் பண்ணலாம். ஸோ தட் இந்த பானை டிஃபென்ஸில் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது கேம் வந்து கன்டினியூ பண்ணலாம். அடுத்து இந்த பானை வந்து புஷ் பண்ணி அவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த நைட் மூலயமா எந்த ஃபோர்க்லையும் லேண்ட் ஆகக்கூடாது. இன்னொரு லைன் ரூக் H8 செக்கு. ஸோ கிங் G7 வந்தாக்கா நம்ம இந்த பக்கம் போய்ட்டு இந்த பானுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம், அதான் ஐடியா. ஸோ தட் F6 ரூக் எங்கேயும் போக முடியாத மாதிரி தடுக்கிறோம். ஸோ ரூக் C6 அல்லது ரூக் 6 F3 த்ரெட்னிங் த நைட் மேலே போயிட்டதுக்கப்புறம் F6 வந்து திரும்ப அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனால் நைட்டு மேலே அட்டாக் கொடுக்கலாம், டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பின். ஸோ நைட் C7, ரூக் D2 அண்ட் தென் நைட் டேக்ஸ் A6, ரூக் டேக்ஸ் C2 செக். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்குள்ளே போனாக்கா இதை கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். பட் அதுக்கு கிங் E8 அல்லது ரூக் C டேக்ஸ் F6 ஆடி இருக்கணும். ரூக் F டேக்ஸ் F6 விளையாடுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு கிடையாது. அண்ட் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா இதை சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து அதை ஹோல்ட் பண்ணிடுறாரு. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 புள்ளி கிட்ட இருந்தது அட்வான்டேஜ் எவால்யூஷனில். பட் இப்போ குறைஞ்சி 1.5 கிட்ட வந்திருக்கு. பட் இது எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு அல்லது அலிரிசா வந்து எங்கே வந்து தவற விடுறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை அசஸ் பண்ணுறது. ஸோ கேமை மட்டும் பார்ப்போம். ஸோ கிங் E8 அடுத்து நைட் டு D4 த்ரெட்னிங் த ரூக் C4, C3, ரூக் G6.
ப்ளஸ் இந்த பொசிஷனில் ருக் C8 தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். ருக் H3 கிங் D7 சொல்லி கிங் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. பட் கேமில் ருக் G6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ருக் H3, ருக் C7, கிங் B3, ருக் E7, ருக் H8. இந்த இடத்துல ஏ பானை புஷ் பண்ணுறாரு. அதே போல் ருக் H8 செக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் தான். அதே போல் இந்த இடத்துல அவர் ஏ பானை புஷ் பண்ணும்போது B × A4 ஆடிருக்கலாம். பட் அவர் வந்து அதை கண்டுக்காமல் அவர் ரூக்கை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால் இவர் வெட்டினதுனால இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிராயிங் பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ருக் H8 செக்கு. அதுக்கப்புறம் கிங் E7, ருக் B8, F5. ஸோ பாஸ் பண்ண புஷ் பண்ண பார்க்குறாரு. கிங் F6, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் B5. அந்த பானும் ட்ராப் ஆகிடுது. இப்போ இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபிரோஸ் ஷா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது தவறுதலாக பண்ணார் அப்படின்னா இந்த கனெக்டட் பாஸ் பான்ஸ் வந்து கேமை வின் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது பிறகுக்கு. ஸோ பான் F4, அதுக்கப்புறம் நைட் D4, ருக் G3, ருக் B8, கிங் F7, அதுக்கப்புறம் ருக் B7 செக், ருக் E7, ருக் B5, அண்ட் தென் கிங் G6, அண்ட் தென் ருக் டு B6 செக், கிங் F7, அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ருக் H6. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்க்கு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுவுமே ட்ராயிங் லைன் தான். ஸோ அது ஒரு கன்சிடர் பண்ணலை. ருக் H6, அண்ட் தென் ருக் E3, ருக் H4, ருக் C3 செக், அண்ட் தென் கிங் B2, கிங் F6, ருக் டெக்ஸ் F4 செக், அதுக்கப்புறம் ருக் H4, ருக் C8. அடுத்து இந்த ஒரு பானுமே வெட்டிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நைட் C3, அதுக்கப்புறம் ருக் C8, ருக் H5 செக்கு, அதுக்கப்புறம் கிங் E6, ருக் C5, ருக் டேக் C5, B டேக் C5, அண்ட் ருக் G5, கிங் B3, அதுக்கப்புறம் ரூக்கால் அந்த பானை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் கிங் B4, ருக் இன்ட்டு C3, அண்ட் தென் கேம் எண்டட் இன் அ ட்ரா. ஸோ வந்து அவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருந்து அந்த கேமை வந்து அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா துல்லியமான நகர்வு டைம் வந்து கம்மியாக இருந்தபோது அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. பட் இந்த ஒரு ரூக்கு இல்லாத, அதாவது ரூக் எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ண, இந்த டிஃபென்ஸ்க்காக சாக் பண்ண இந்த ஆட்டத்தில் ஆக்சுவல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பிரகுக்கு தான். பட் சமவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டார். அந்த பானை லாஸ் பண்ணார் ஓப்பனிங்கில். பட் அதுவும் கிடச்சாச்சு. பட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சும் சாக் பண்ணி ஓரளவுக்கு, அதாவது அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம வந்து மெட்டீரியல் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவருடைய பெஸ்ட் டிஃபென்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ்னு சொல்லலாம் பெஸ்ட் அவருடைய டிஃபென்ஸுக்கு. ஸோ நல்ல ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த டோர்னமெண்ட்டோட சோல் லீடராக போயிட்டு இருந்த ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் ரிசல்ட். அனிஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா அவரை தோக்கடிச்சிட்டார். அல்லது அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவரே இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அலிசா ஃபிரோஸ் ஷா இந்த ஆட்டத்தை கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் அவர் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட லீடர் அண்ட் டோர்னமெண்ட்டை வின்னர். ஆனால் இவங்க 4 பேர் யார் யார் அப்படின்னா அலிசா ஃபிரோஸ் ஷா, ஃபேபியானோ கர்வானா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரக்னனந்தா, குகேஷ், இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா டை ஆனதால் டை பிரேக் வந்து ஃபோர்ஸ் ஆகுது. 10+5 ஃபார்மெட்டில் அவங்க டை பிரேக் வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ பிரக், ஃபேபி, அடுத்து குகேஷ், ஐ திங்க், ஸோ அடுத்து அலிசா ஃபிரோஸ் ஷா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 5 புள்ளிகளுடன் டை ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டை பிரேக் வந்து வச்சாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேபி வந்து ஒரு ஆட்டத்தை கூட தோக்கவே இல்லை. ஸோ 3 கேமுமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிரக் 3 கேமும் லாஸ், அடுத்து குகேஷ் 2 கேம் லாஸ், அலிசா 1 கேம் லாஸ். ஸோ ஆக மொத்தத்தில் ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி லாஸ் டை பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, டை பிரேக்கில் வின் பண்ணிட்டார். அதனால் அவருக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டை பிரேக்கில் வின் பண்ணதில் டோர்னமெண்ட் வின்னர் அவர் தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்திருக்காது அவர் வந்து அந்த கேம் லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தாலோ, அல்லது ட்ரா பண்ணியிருந்தாலே போதும் நினைக்கிறேன். ஏன்னா 5.5 வந்திருப்பார், ப்ரொவைடட் அலிசா ஃபிரோஸ் ஷா வந்து இந்த கேமை ட்ரா பண்ணியிருந்தா. பட் அவ்வளோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேபி வந்து வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வருஷமும் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணது ஃபேபியானோ கர்வானா தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 5 to 6 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது வந்து ரேபிட் அண்ட் பிளிட்ஸ். அதில் வந்து பிரக் விளையாட போகிறது கிடையாது. பிரக், அலிசா ஃபிரோஸ் ஷா, டியக், இவங்க 3 பேர் கிடையாது. அதுக்கு பதில் ஐ திங்க் நொதிர்பேக் கிடையாது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு 3 பேர் வந்து விளையாட போகிறாங்க. அதில் விதித் குஜராத்தி வந்து விளையாட போகிறாரு, மேக்னஸ் கால்சன் வந்து விளையாட போகிறாரு. பட் நம்ம இந்தியன் சைட்லேருந்து குகேஷ் ப்ளஸ் விதித் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷன். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.